அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக அரசு முதன்முறையாக 2021ஆம் ஆண்டு கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நம் தமிழக அரசு 2021ஆம் ஆண்டில் முதல் முறையாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் நோக்கம் தமிழகத்தில் உள்ள 12,555 கிராம பஞ்சாயத்தை 5 ஆண்டுகளில் முழுமையாக செயல்படுத்துவதாகும். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கிராமங்களின் தரிசு நிலங்களை கண்டறிந்த நம் வேளாண்மை துறையினர் நிலத்தின் உரிமையாளர்களை அணுகி திட்டத்தை பற்றியும் திட்டத்தின் நோக்கத்தை பற்றியும் எடுத்துரைத்தனர். பின்னர் விவசாயம் செய்ய முடியாத தரிசு நிலங்களை சரி செய்து ஆழ்துளை கிணறு மற்றும் மின்கம்பம் அமைத்து மோட்டார்கள் இணைத்து சொட்டு நீர் அமைத்து தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றியது. இதனால் விவசாயிகள் பயனடைந்து மீண்டும் விவசாயம் செய்யத் தொடங்கினர். மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள தனிப்பட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் என்னென்ன செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது என்று பார்ப்போம். எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நாங்கள் தண்ணி தலையில் சமந்து வந்து தான் நாங்கள் இது வரைக்கும் இந்த இடத்துல வாழ்ந்துனோம். இப்போ அப்போ கொஞ்சம் விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருந்து பார்த்தோம். நமக்கு செட் மோட்டர்னு போட்டு எல்லாம் அவங்க தண்ணி எடுத்துட்டாங்க. தண்ணி எடுக்க காரணத்தினால இங்கே எதுவுமே இல்லை. ஒரு பைப் போடுறது கூட பக்கத்து காட்டுக்காரனா யாரும் எங்களுக்கு விடுறதில்லை. அந்த காரணத்தினால நாங்கள் வந்து தரிசையாக ஓட்டாமல் விட்டுட்டோம். இதை தவிர எங்களுக்கு வேற காடு மற்றது எதுவும் கிடையாது. நாங்கள் இதை விட்டு எங்கேயும் போறதுக்கான வழியும் இல்லை. ஐயா, நான் அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பள்ளிப்பட்டி கிராமம் உப்புப்பள்ளம் என்ற இடத்துக்கு இப்போ அருகில் எங்கள் காடு உள்ளது. அந்த காட்டு வந்து தரிசு நிலமாகவே கிடந்துருச்சு. கூலி வேலைக்கு போனால் கூட ஓடி பிழைச்சிடலாம். அதை ஓட்டி ஒன்றும் பண்ணி நம்ம பிழைக்கிறதுக்கான வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10-15 வருஷ காலமாக நாங்கள் தரிசு நிலத்தான் விட்டுட்டு அங்கங்கே வெளியில் ஈரோடு அங்கங்கே கூலி போயிட்டோம். அப்புறம் ஐயோங்கிற ஐயோ வந்து நம்ம ஏரியா வந்து பார்வையிட்டாருங்க. அந்த பார்வையிட்ட காரணத்தால் ஏது மாதிரி இருக்கிற காரணங்கள் என்ன, ஏன் விவசாயம் பண்ணுறதுக்கான என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எங்களை விசாரித்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பன்றி, குரங்கு, மயில் இந்த மாதிரி எங்களுக்கு பல தொல்லைகள் கொடுக்குற காரணத்தினால நாங்கள் அந்த ஏரியாவில் வந்து வெள்ளாமை செய்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஏதாவது மரம் மட்டுமே வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு காட்டில் மறுக்கிற பல மரத்துங்களை விட்டுட்டு நாங்கள் அப்படி வேலைக்கு தான் போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கும் பிறகு வந்து இந்த ஐஎம் சங்கர் சார் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்தீங்களா, ஒத்துழைப்பு கொடுத்தீங்களா, நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பழச்செடிகளை கேட்டார். பழச்செடிகளை வச்சா மயில், குரங்கு பண்ணியிருக்கிற காரணத்தினால நாங்கள் பயன்படுத்த முடியாது. எங்களுக்கு வந்து தேக்கு, மகக்கன்னி இந்த மாதிரி மரங்கள் இருந்தால்
நாங்கள் ஏதோ வச்சுட்டு அங்கங்கே கூட பண்ணிட்டு ஊடுபயிர் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். இதில் வர்றதுக்கு இந்த இடத்துல போர் போட்டு இந்த தரிசு நிலத்துக்கு வர்றதுக்கான வழியே இல்லை. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயும் அணைஞ்சி அப்புறம் அங்கேருந்து வண்டி எங்கேயும் பிடிச்சி கொண்டு வந்து பாவம் சிரமப்பட்டு எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சு கொடுத்தாரு. அவங்க இப்போ அந்த மாதிரி செடி வச்சு கொடுத்து எல்லாம் வந்து போர் போட்டு அமைச்சு கொடுத்த பிறகு நாங்கள் அதில் ஊடு பயிராக பண்ணி நாங்கள் கொள்ளு, துவரை, உளுந்து, பாசிப்பயிறு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தேவைப்பட்ட பொருட்களை பண்ணுறோம். சோளம் மாட்டுக்கு இது மாதிரிலாம் பண்ணி ஊடு பயிராக பண்ணி அதை கொஞ்சம் லாபம் அடைகிறோம். வணக்கங்க, என் பேர் முருகேசனுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பரூர் பஞ்சாயத்து தட்டகரை கிராமத்தில் வந்து நாங்கள் வசித்து வரோம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாறு வட்டம் தொன்னகுட்டள்ளி கிராமம் பருத்திக்காட்டு திண்ணை கனகா பேசுகிறேன். வணக்கம் சார், என் பேர் ராமு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு, டெய்னிகோட்டா தாலுக்கா, தளி பிளாக்கு, அகலக்கோட்டா பஞ்சாயத்து, கோவை ஜில்லா பொள்ளாச்சி தாலுக்கா புரைவளையம் பஞ்சாயத்து ராமபட்டணம் பெருக்கா ஆரியூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமியார் குணசேகர் பேசுவது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தனிப்பட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மின் மோட்டார் மற்றும் பம்பு செட்டுடன் இலவசமாக ஆழ்துளை கிணறு அமைத்து பின்பு மின் சக்தி மூலம் நீர் இறைக்கும் அமைப்பு உருவாக்கப்பட்ட பின் பாசன நீர் விநியோக குழாய்கள் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்புகளை வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டது. தமிழக அரசு வேளாண்மை துறையில இருந்து இந்த திட்டத்தை செய்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வேளாண்மை துறைக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றி. கலைஞர் திட்டத்தை கொடுத்த வேளாண்மை துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. வேளாண்மை துறைக்கும் தமிழக அரசுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றி கொடுத்த அதிகாரிகளுக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் மகாகோடி நன்றி. இதைத் தொடர்ந்து வரப்புகளில் பயிர் சாகுபடியை ஊக்குவித்து நன்மை செய்யும் பூச்சிகளை கவர்ந்தெழுத்து முதன்மை பயிர்களில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் விவசாயிகளின் கூடுதல் வருமானம் ஈட்டவும் வரப்புகளில் பயிர் சாகுபடி செய்ய 1 ஏக்கருக்கு 5 கிலோ பயிர் விதைகளை மானியத்தில் வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் சக்தி. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் இட்லப்பட்டி கிராமம். இட்லப்பட்டி கிராமத்தில் எனக்கு வந்து 3 ஏக்கரா விவசாய நிலம் இருக்குது. விவசாய நிலத்தில் வந்து நெல் சாகுபடி செஞ்சுருக்கிறேன். எங்கள் ஊருக்கு வேளாண்மை உதவி அலுவலர் மாதம் 2 முறை வந்து வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ன மருந்து அடிக்கிறோன்னு சொல்லுவார். பொதுவாக நெல் நடுவோம். அலுவலர் வந்து வரப்பில் வந்து உளுந்து நடுறதுக்கு திட்டம் இருக்குதுன்னு வந்து சொன்னார்.
உளுத்தங்கொட்டை மானியத்தில் வந்து 270 ரூபா மானியத்தில் 5 கிலோ உளுத்தங்கொட்டை கொடுத்தாங்க. 5 கிலோ உளுத்தங்கொட்டை வாங்கிட்டு வந்து வரப்பு சுற்றி காடு பூரா நெட்டேன். நெட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நெல்லில் இருக்கிற பூச்சிலாம் உளுத்தஞ்செடிக்கு வந்தது. மருந்தடிக்க சொன்னாங்க. மருந்து அடித்ததுனால எனக்கு வந்து மருந்து செலவு குறைஞ்சிது. வரப்பில் உளுந்து போட்டதுனால எனக்கு உளுந்து மகசூல் வீட்டுக்கு போக மீதி உளுந்த விலைக்கு போட்டுருவோம். இதனால் நெல் பயிர் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா தூர் நல்லா கட்டி இருக்குது. இதனால் எனக்கு வந்து மகசூல் வந்து நல்லா கிடைக்கும். இந்த பயனுள்ள திட்டத்தை வழங்கிய வேளாண்மை துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேட்டரி ஸ்ப்ரே, அதாவது விசை தெளிப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு நிறைய பேர் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 முறையாவது நம்ம மருந்தடிக்கணும். இப்போ மருந்தடிக்கிறவங்க நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. இதனால பயிர்கள் வீணாகிவிடும். இதற்காக இந்த திட்டத்தின் கீழே வேளாண்மை துறையின் மூலமாக விவசாயிகளுக்கு விசை தெளிப்பான் மானியத்தில் வழங்கப்பட்டது. வணக்கம் சார், என் பேர் சி பட்டாபி. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மாம்பட்டி காந்திநகரை சேர்ந்தவன். என்னிடம் ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை வச்சு நான் விவசாயம் செஞ்சுட்டு வரேன். தற்போதைக்கு நான் நெல் பயிர் பண்ணியிருக்கேன். இந்த நெல் பயிர் விவசாயம் பண்ணி பயிர் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 60 டேங்க் மருந்து செலவாகும். 60 டேங்க்கு பார்க்கும்போது 6000 ரூபாய் கூலி மட்டும் கொடுக்க வேண்டியதாக வருது. இந்த ஸ்ப்ரேயர் கிடைச்சதுனால ஸ்ப்ரேயர் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தேவையான நேரத்தில் நான் மருந்து அடிச்சுக்கலாம். அது 1 டேங்கு 2 டேங்கு அடித்தாலும் அடுத்தவங்களை கூப்பிட்டோம்னா அவங்க வரமாட்டாங்க. ஆனால் இது கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப நன்மையாக போச்சு. ஒரு டேங்குக்கு 60 ரூபா கொடுக்குறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறோம், உடனே மருந்து அடிச்சுக்கிறோம். பெட்ரோல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 டேங்கு 1 டேங்கு 10 டேங்கு எப்படினாலும் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர்னால எனக்கு ரொம்ப பெனிஃபிட், எங்களுக்கு நல்லா உறுதுணையாக இருக்குது. பேட்டரி ஸ்ப்ரே கொடுத்த விவசாயத்துறை அலுவலர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ், அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியா போன்றவைகளும் வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் ராமமூர்த்தி. அப்பா பேர் குப்புசாமி. தருமபுரி மாவட்டம் பாப்பனாவலசை கிராமத்தை சார்ந்தவன். எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் நாங்கள் பாரம்பரியமாக நெல் விவசாயம் தான் செய்து வருவோம். இந்த ஆண்டு நெல் விவசாயம் தான் செய்யலான்னு இருக்கும்போது வேளாண் உதவி அலுவலர் அவர்கள் எங்கள் கிராமத்தை பார்வையிட வந்தபோது ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை திட்டத்தில் சூடோமோனாஸ் 2 கிலோ, அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, துத்தநாக திரவ உயிர் உரம் 2 லிட்டரு மற்றும் 5 கிலோ நுண்ணூட்ட சத்து அடங்கிய தொகுப்பு அதை வாங்கி உங்கள் வயலிலே பயன்படுத்துங்கள் என்று கூறினார். நெல் வயல் நடுறதுக்கு முன்னாடி 5லேருந்து ஒரு 6-7 கிலோ தொழு உரத்தோடு கலந்து வயலில் சமமாக பரப்பி இது நடவு செஞ்சதுனால இந்த வருடம் நெல் பயிர் வந்து கூடிய விரைவிலே தூர் கட்டி பயிர் நல்லா வளமாக வளர்ந்தது பார்த்தோம். அதே மாதிரி இந்த இதெல்லாம் வாங்கி நாங்கள் வேளாண் அலுவலர் சொன்னதை கடைப்பிடிச்சி போட்டதுனால எங்களுக்கு வந்து ரசாயன உர செலவு
மீந்துச்சு. அதே மாதிரி நோய் தாக்குதல் இந்த வருஷம் நெல் பயிரில் அதிகமாக இல்லை. வருஷம் பார்த்திங்கன்னா நெல் நட்டோம்னா 4-5 டைம் கூட மருந்து அடிச்சிருவோம். இந்த வருஷம் அந்த உர செலவும் கம்மி, மருந்து அடிக்கிற செலவும் கம்மி. அது கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திருச்சியாக கதிர்கள் இருக்குது. அதனால் வந்து வளமான மகசூல் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 7-8 மூட்டைலேருந்து 10 மூட்டை வரைக்கும் மகசூல் சேர்ந்து வரும். அதனால் எங்களுக்கு இதில் வந்து உர செலவு கம்மி, மருந்து செலவு கம்மின்றதுனால லாபம் உண்மையிலே நல்ல லாபம். ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் இத்தொகுப்பை வழங்கிய தமிழக வேளாண்மை துறைக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பின்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள் மற்றும் இதர நீர் சேகரிப்பு கட்டுமானங்களை இத்திட்டத்தின் கீழ் வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக மேம்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம மழை நீரை விளை நிலங்களிலே சேமிக்க விவசாயிகளின் நிலங்களின் தேவைக்கேற்ப பண்ணை குட்டைகளை இத்திட்டத்தின் கீழ் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக அமைத்து தரப்பட்டது. வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் மானியதெளி ஊராட்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு பண்ணைக்குட்டை ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க. எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த திட்டங்களை அனைத்தும் சிறப்பாக எங்களுக்கு அளித்த தமிழக வேளாண்மை உழவர் நல பாதுகாப்பு துறைக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் மானியதெளி தரிசு நல தொகுப்பு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையின் மூலம் கொய்யா, நெல்லி, சீதா, எலுமிச்சை மற்றும் மா போன்ற 5 வகையான பழச்செடிகளும் வழங்கப்பட்டது. தோட்டக்கலைத்துறை வந்து எங்களுக்கு பல வகை பயிர் வந்து எங்களுக்கு விலை நெல்லி செடி ஒரு 1700 செடியாட்டி அது போக பல வகைகளில் பலா செடிகளும் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் நெல்லி செடி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். தோட்டக்கலைத்துறையில் 1400 செடி கொடுத்தாங்க. அதை சொல்லி நாங்கள் நடவு போட்டு செடி வளர்த்திருக்கிறோங்க. எலுமிச்சஞ்செடி, கொய்யா நாங்கள் நல்லா பராமரிச்சிட்ருக்கோம். எலுமிச்சை செடி, மாமரம், நெல்லிக்காய் செடி 3 கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் திட்டத்தில் வந்துட்டு எங்களுக்கு பல நாற்றுக்கள் கொடுத்தாங்க. அதற்காக வேண்டி தோட்டக்கலைத்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
ஐயா வணக்கம், என் பேர் சண்முகம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் தேகல்பட்டி கிராமம் கலைஞர் திட்டத்தில் எனக்கு கொடுத்து 3 தென்னங்கன்று கொடுத்துருக்காங்க. வச்சு பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். வேளாண்மை துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி.